ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 19/9/2025 முரளியின் மகா வாக்கியங்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க. பாபா எந்த ஒரு காரியத்தையும் பிரேரணை அதாவது தூண்டுதல் மூலம் செய்வதில்லை. அவருடைய அவதாரம் நிகழ்கின்றது. இது எந்த விஷயத்தால் தெளிவாகின்றதுன்னு பாபா கேட்குறாங்க. பதில், பாபாவை செய்பவர் செய்விப்பவர் என்று தான் சொல்கிறாங்க. பிரேரணையின் அர்த்தமாகிறது சிந்தனை. பிரேரணை மூலம் தூண்டுதல் மூலம் புது உலகத்தின் ஸ்தாபனை நடைபெறுவது இல்லை. பாபா குழந்தைகள் மூலம் செய்விக்கின்றார். கர்மேந்திரியங்கள் இல்லாமலோ எதையுமே செய்விக்க முடியாது. அதனால் அவருக்கு சரீரத்தின் ஆதாரம் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் இருவரும் நீண்ட காலமாக பிரிந்து விட்டனர் என சொல்லுகின்றனர். யாருக்கு பரமபிதா என்று ஒரு பொழுதும் சொல்லப்படுவது இல்லை என்று பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, ஆத்மா நிச்சயமாக சரீரத்துடன் தான் அமர்ந்திருக்கும். பாபாவும் எப்போது சரீரத்தை எடுத்து கொள்ளுகின்றாரோ அப்போது தான் நமக்கு முன்பாக இருக்கின்றார். இதை தான் ஆத்மா பரமாத்மா நீண்ட காலமாக தனியாக இருந்து விட்டனர்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க, நீங்கள் புரிந்திருக்கிறீங்க. உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தைக்கு தான் ஈஸ்வரன், பிரபு, பரமாத்மா என வெவ்வேறு பெயர்கள் கொடுத்திருக்கிறாங்க. பரமபிதா என்று ஒரு பொழுதும் லௌகீக தந்தைக்கு சொல்லப்படுறதில்லை. பிறகு பரமபிதா என்று மட்டுமே எழுதினாலும் தடையில்லை. பரமபிதா என்றால் அவர் அனைவருக்குமான ஒரே தந்தையாக இருக்கிறார்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யாருக்கு விசித்திர குப்தமான நடிப்புன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. யாருக்கு இந்த நடிப்பில் பங்கும் கிடையாதுன்னு பாபா கேட்டிருக்கிறாங்க. அதுக்கான பதில்கள், நாம் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நம் பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக வருகிறோம். நாம் நடிகர்கள். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரான பகவானுக்கும் விசித்திர அதாவது குப்தமான நடிப்பின் பாகம் இருக்கின்றது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு விசித்திர குப்தமான நடிப்பு என சொல்ல மாட்டாங்க. இருவருமே 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுறாங்க. மற்றபடி சங்கரருக்கு நடிப்பின் பங்கு என்பது இந்த உலகத்திலே கிடையாது. திரிமூர்த்தியில் காட்டுறாங்க. படைத்தல், அழித்தல், காத்தல் சித்திரங்களை வைத்து புரிய வைக்க வேண்டியதா இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தந்தையை எந்த வார்த்தை சொல்லுவதால் குடும்பத்தின் நறுமணம் வருவதில்லை என்று பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், ஆத்மாவை பற்றியோ பரமாத்மா தந்தை பற்றியோ யாரிடமும் ஞானமே இல்லை. தந்தை முக்கிய படைப்பாளர், இயக்குனர், இயக்கவும் செய்கிறாரு. அதாவது வழிகாட்டுதல் தர்றாரு, ஸ்ரீமத் தருகிறார். மனிதர்களின் புத்தியிலோ சர்வ வியாபி என்ற ஞானம் இருக்குது. நீங்கள் இதை புரிஞ்சிருக்கிறீங்க. பாபா நம்முடைய தந்தையாக இருக்கிறாரு. அந்த மனிதர்கள் சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க என்றால் தந்தை என புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் புரிந்திருக்கிறீங்க. இது எல்லையற்ற தந்தையுடைய குடும்பமாக இருக்குது. சர்வ வியாபி என சொல்கிறதுனால குடும்பத்தின் நறுமணம் வர்றதில்லை. அவர் நிராகாரி சிவபாபான்னு சொல்லப்படுறாரு. நிராகாரி ஆத்மாக்களின் பாபா. சரீரம் இருக்கும்போது தான் ஆத்மா சொல்லுது பாபா என்று. சரீரம் இல்லாமலோ ஆத்மாவினால் பேசக்கூட முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த எல்லையற்ற நாடகத்தில் நாம் எந்த ஆடையை அணிந்து கொண்டு நடிக்க வேண்டியதாக இருக்குன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இப்போது உங்களுக்கு எல்லையற்ற நாடகத்துடைய ஞானம் கிடைக்குது. எப்படி அந்த நாடகத்தில் நடிகர்கள் வர்றாங்க என்றால் வீட்டிலிருந்து சாதாரண ஆடை அணிந்து வர்றாங்க. பிறகு நாடகத்தில் ஆடையை மாற்றி கொள்கிறாங்க. பிறகு நாடகம் முடிவடைந்தது என்றால் அந்த ஆடையை களைந்து விட்டு வீட்டுக்கு செல்கிறாங்க. இங்கே ஆத்மாக்கள் நீங்கள் வீட்டிலிருந்து அசரீரியாக வரவேண்டியதாக இருக்குது. இங்கே இந்த சரீரமாகிய ஆடையை அணிந்து கொள்கிறீங்க. ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய பாகம் கிடச்சிருக்கு. இது எல்லையற்ற நாடகமாக இருக்குன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, குழந்தைகளாகிய நாம் எதை சிந்தனை செய்து நம்பர்வார் எழுத வேண்டும் என்று பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இச்சமயம் என்னவெல்லாம் நடைமுறையில் இருக்குதோ அவற்றுக்குத்தான் பிறகு பக்தி மார்க்கத்தில் பண்டிகைகள் கொண்டாடுறாங்க. நம்பர்வார் என்னென்ன பண்டிகைகள் இருக்குது என்பதையும் குழந்தைங்க நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான் சிவபகவானின் ஜெயந்தி என சொல்கிறாங்க.
அவர் எப்போது வந்தாரோ அப்போது பிறகு மற்ற பண்டிகைகள் உருவாகும். சிவபாபா முதல்ல வந்து கீதை சொல்கிறாரு. அதாவது முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை சொல்கிறாரு. யோகத்தையும் அதாவது நினைவு யாத்திரையும் கற்றுக் கொடுக்குறாரு. மேலும் உங்களுக்கு படிப்பும் சொல்லி கொடுக்குறாரு. ஆக முதல்ல தந்தை வந்தார், சிவஜெயந்தி வந்தது, பிறகு கீதா ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. ஆத்மாக்களுக்கு ஞானம் சொல்கிறார் என்றால் கீதா ஜெயந்தி ஆகிவிட்டது. குழந்தைகள், நீங்கள் சிந்தனை செய்து பண்டிகைகளை நம்பர்வார் எழுதுங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மனிதர்கள் யாருடைய நாள், கிழமை முதலியவற்றை எதையுமே தெரிந்திருக்கவில்லை என்று பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, லக்ஷ்மி நாராயணன் ராம் சீதாவின் ராஜ்யம் பற்றியே தெரிந்து கொள்ளவே இல்லை. 2500 ஆண்டுகளில் யார் வந்துள்ளனரோ அவர்களை பற்றி அறிந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு முன்பு இருந்த ஆதிசனாதனா தேவி தேவதா தர்மத்தை பற்றி, அது எவ்வளவு காலம் இருந்தது என்பதை பற்றி எதுவுமே தெரியாது. 5000 ஆண்டுகளை காட்டிலும் பெரிய கல்பம் என்று எதுவுமே இருக்க முடியாது. பாதி காலத்திலேயோ ஏராளமான ஜனத்தொகை வந்துவிட்டது. மற்ற அரை கல்பத்தில் இவர்களின் ராஜ்யம். பிறகு அதிக ஆண்டுகளின் கல்பம் எப்படி இருக்க முடியும்? 84 லட்சம் ஜென்மங்களுக்கும் இருக்க முடியாது. கலியுகத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என அந்த மனிதர்கள் புரிந்து கொண்டிருக்கிறாங்க. மனிதர்களை இருளுக்குள் விட்டு விட்டாங்க. முழு டிராமாவும் 5000 ஆண்டுகள் தான். கலியுகத்திற்காக மட்டுமே 40,000 ஆண்டுகள் இன்னும் இருப்பதாக சொல்கிறது எப்படின்னு பாபா கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, எதற்காக இந்த யுத்தம் நடைபெற போகின்றதுன்னு பாபா கேட்குறாங்க. பதில், புது உலகத்துடைய ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் செய்வதற்காக பாபா வருவார். புது உலகின் ஸ்தாபனை நடக்குமானால் பழைய உலகின் விநாசம் நிச்சயமாக நடைபெறும். இதற்காகவே தான் இந்த யுத்தம் நடைபெறுது. இதில் சங்கரரின் பிரேரணை, அதாவது தூண்டுதல் முதலியவற்றின் விஷயமோ கிடையாது. பழைய உலகம் அழிந்து போகும் என்பது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. கட்டடங்கள் முதலானவையோ நிலநடுக்கத்தில் அனைத்தும் அழிந்து போகும். ஏனென்றால் புதிய உலகம் வேண்டும். புது உலகம் நிச்சயமாக இருந்தது. டெல்லி பரிஸ்தானாக, அதாவது தேவதைகளின் உலகமாக இருந்தது. யமுனை நதிக்கரையில் இருந்தது. லக்ஷ்மி நாராயணனின் ஆட்சி இருந்தது. நினைவு சின்னமாகவும் இருந்தது. சித்திரங்களும் உள்ளனன்னு பாபா சொல்லியிருக்கு. லௌகீக, பரலௌகீக, அலௌகிக் பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, யார் நமக்கு கற்பிக்கின்றாரோ அவர் நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறாரு. லௌகீக் தந்தை ஒன்றும் மறைந்து போவது கிடையாது. லௌகீக், பரலௌகீக், அதாவது பிரம்ம பாபா தான் பிறகு அலௌகீகா ஆகிறாரு. இவரை யாரும் நினைவு செய்வதில்லை. லௌகிக் தந்தையிடமிருந்தோ ஆஸ்தி கிடைக்கின்றது. கடைசி வரை நினைவிருக்கின்றது. சரீரம் விட்டுவிட்டால் பிறகு வேறு தந்தை கிடைக்கிறார். ஒவ்வொரு பிறவியிலும் லௌகீக தந்தை கிடைக்கின்றார். பரலௌகிக் தந்தையையும் துக்கம் மற்றும் சுகத்தில் நினைவு செய்கின்றனர். குழந்தை கிடைத்துவிட்டால் ஈஸ்வரன் குழந்தை கொடுத்தார் என சொல்லுவார்கள். மற்றபடி பிரஜாபிதா பிரம்மாவை எதற்காக நினைவு செய்வார்கள்? இவரிடமிருந்து எதுவுமே கிடைப்பதில்லை. இவர் அலௌகிக் என சொல்லப்படுகின்றார் என்று பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஈஸ்வரிய வழிமுறை மற்றும் அசுர வழிமுறை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லையற்ற பாடசாலையில் அமர்ந்திருக்கிறீங்க. நீங்கள் தான் பிறகு தேவதை ஆகிறீங்க. யார் உயர்ந்த பதவி பெற முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் முடியும். அவர்களின் தகுதி என்னவாக இருக்கணும்? முதல்ல நம்மிடம் தகுதி இல்லாமல் இருந்துச்சு. அசுர வழியில் இருந்தோம். இப்போது ஈஸ்வரிய வழிமுறை கிடைக்குது. அசுர வழியினால் நாம் இறங்கும் கலையில் செல்கிறோம். ஈஸ்வரிய வழிமுறையினால் உயரும் கலையில் செல்கிறோம். ஈஸ்வரிய வழிமுறை தருபவர் ஒருவர். அசுர வழிமுறை தருபவர்கள் அநேகர். தாய், தந்தை, சகோதர, சகோதரி, ஆசிரியர், குரு என்று எவ்வளவு பேரின் வழிமுறை கிடைக்கின்றது. இப்போது உங்களுக்கு ஒருவரின் வழிமுறை தான் கிடைக்குது. இது 21 பிறவிக்கு பயன் தருகின்றது. அத்தகைய வழிமுறைப்படி நடக்கணும் இல்லையா? எந்தளவு அதன்படி நடக்கின்றீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீங்க. குறைவாக நடந்தால் குறைவான பதவி தான் கிடைக்கும்னு
பாபா சொல்லியிருக்காங்க. யாரை சம்பூர்ண நிர்விகாரி என சொல்ல மாட்டார்கள்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, தந்தை ஆசி தர்றாரு, அவர்களோ விகாரமற்றவர்கள், தேவதைகளின் மகிமை பாடுறாங்க, சர்வகுண சம்பன்னை என்று. சந்நியாசிகளை சம்பூர்ண நிர்விகாரி என சொல்ல மாட்டாங்க. சத்யுகத்தில் ஆத்மா சரீரம் ரெண்டுமே பவித்திரமாக இருக்கும். தேவதைகளை அனைவரும் தெரிஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கும் காரணத்தினால் சம்பூர்ண உலகத்தின் எஜமானர் ஆகுறாங்க. இப்போது இல்லை, பிறகு நீங்கள் வரும் காலத்தில் ஆகுறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மனிதர்களுக்கு இப்பொழுது எப்படியெல்லாம் குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது, குழந்தைகளாகிய நாம் அதை எப்படி தீர்க்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நிகழ்காலத்தில் உலகத்தில் நாலாபுரத்திலும் ஏதாவது குழப்பம் இருக்குது. சில இடங்களில் மன உளைச்சலுக்கான குழப்பம், சில இடங்களில் இயற்கை தமோ பிரதான வாயு மண்டலத்தின் காரணத்தினால குழப்பம். அல்பகால சாதனங்கள் அனைவரையும் கவலை என்ற சிதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆகையினால அல்பகால ஆதாரம் பிராப்தி விதியில் களைப்படைந்து உண்மையாக ஆதரவு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆதாரமூர்த்தி உத்தாரமூர்த்தி ஆத்மாக்கள் அவர்களுக்கு சிரேஷ்ட அழிவற்ற பிராப்திகளின் யதார்த்தமான உண்மையான அழிவற்ற ஆதரவின் அனுபவம் செய்வீங்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எது விலை மதிப்பற்ற பொக்கிஷமாக இருக்குன்னு பாபா கேட்குறாங்க. நேரம் விலை மதிப்பற்ற பொக்கிஷமாக இருக்குது. ஆகையினால இதை வீணாக்குவதற்கு பதிலாக உடனடியாக முடிவெடுத்து வெற்றி ஆக்குங்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த ஸ்திதியில் இருந்து கிரணங்களை நாலாபுரமும் பரப்பும் அனுபவம் செய்யணும்னு பாபா கேட்குறாங்க. பதிலை, எவ்வாறு சூரியன் கிரணங்களை பரப்புகின்றதோ அதே போன்று மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்திதியில் அல்லது விசேஷத்தா என்ற கிரணங்களை நாலாபுரங்களிலும் பரப்பும் அனுபவம் செய்யுங்கள். இதற்கு தான் மாஸ்டர் சர்வசக்திவான் விக்ன விநாசக் ஆத்மா என்ற சோமானத்தின் நினைவு என்ற இருக்கையில் நிலைத்திருந்து காரியங்கள் செய்தீர்கள் எனில் தடைகள் எதிரில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க பாபா. அச்சா, ஓம் சாந்தி.